இன்றைக்கி காம்பவுண்டிங் மெத்தடில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 3 கரன்சி பேர் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 3மே ரியல் மார்க்கெட்டோட பேர் தான். ஈரோ ஜிபிபி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஏயுடி ஜேபிஒய். இந்த 3 பேர்லையும் எந்த பேரில் எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ, அந்த இடத்துல நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். 3 ட்ரேடு பண்ண போகிறேன். 3மே காம்பவுண்டிங் மெத்தடில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய கேபிட்டலை நான் 50% அமௌண்ட்டு மட்டும் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட். கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல கேண்டில்ஸ் இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இப்போ அப்பு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பாருங்கள், இந்த லெவலில் ஒன்ஸ் மார்க்கெட் ரீச் ஆன உடனே ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸோட ரிஜெக்ஷன்ஸை இங்கே பார்க்குறோம். ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ செல்லர்ஸ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து செல்லர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். எகைன் இங்கே செல்லிங் ப்ரெஷரில் கேண்டில் இருந்தாலுமே ஆல்ரெடி இந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கான். அவன் இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாகவே ட்ரை பண்ணான். அண்ட் இப்போது மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரி ஆகும்போது எல்லா கேண்டில்லையுமே பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில்லையும் பையர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான். அடுத்த கேண்டில்லே பாருங்கள், ப்ரீவியஸ் என்ட்ரி வரைக்குமே போயிருக்கான். ஸோ என்ட்ரி வரைக்கும் போயிருக்கான். இருந்தாலும் அங்கே செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், செல்லிங் ப்ரெஷரில் இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பையர்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக வரும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பையர்ஸ் என்ட்ரி இங்கே ஸ்ட்ராங்காக என்ட்ரியாக இருக்குது. ஸோ இந்த பையர்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இது எனக்கு ஐடியா. ஓகே, இந்த ட்ரேடோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இதோட ப்ராஃபிட் அமௌண்ட், இது ரெண்டையுமே சேர்த்து நான் அடுத்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் காம்பவுண்டிங் பண்ணும்போது என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் காம்பவுண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன், இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நாலேஜை கெயின் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே பையர் ஸ்ட்ராங்காக ஒரு மூமெண்டம் இங்கே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி அப்போ போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் என்ட்ரி பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் என்ட்ரியை பார்க்குறோம். இந்த என்ட்ரியில் இருந்து ஆல்ரெடி ரிஜெக்ஷன்ஸ் அண்டு ரிவர்சல் நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரியை கொடுத்துட்ருக்கான். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக கான்ஃபிடென்ட் இருக்கிற இடத்துல நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே என்ன தான் பையர்ஸோட ரிஜெக்ஷன்ஸ் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அண்ட் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரியை இங்கே பார்க்கலாம். அண்ட் பக்கத்துலேயே நமக்கு ஸ்ட்ராங்ஸ் லெவல்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ட்ரியில் இருந்தே பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கே நல்லாவே செல்லர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான் இங்கே ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் கொடுத்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், சட்டனாக ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல்கிட்டே க்ளோஸ் ஆகுது. அடுத்த கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கான். ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்போது மோஸ்ட்லி இந்த இடத்துல நமக்கு டைமே கிடைக்காது, என்ட்ரி எடுக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. சடனாக அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். பட் இப்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் செல்லர்ஸோட ஒரு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள் வீடியோவை. ஸோ ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி நான் இங்கே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் இங்கே புட் ஆப்ஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீசன் ஆல்ரெடி எனக்கு ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி பார்க்குறேன். அந்த செல்லர்ஸ் என்ட்ரியை கரண்டாக மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த இடத்த ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ரிவர்சல் பண்ணதுக்கப்புறமும் அந்த என்ட்ரியிலேருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் சடன் ஒரு பையர்ஸோட என்ட்ரியை பார்த்தேன். ஸோ சடன் பையர்ஸ் என்ட்ரி, இவ்வளோ பெரிய என்ட்ரி வந்திருக்கு, பக்கத்தில் லெவல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி செல்லர்ஸ் இங்கே ஆக்டிவாக இருந்திருக்கான். ஸோ அந்த செல்லர்ஸ் இங்கே கேண்டில் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணேன்.
ஸோ செல்லர்ஸோட ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே பண்ணேன் புட் ஆப்ஷனுக்காக ட்ரேட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த ட்ரேடு எனக்கு ஐடிஎம். இந்த ட்ரேடோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இதோட ப்ராஃபிட் அமௌண்ட் இது ரெண்டையுமே சேர்த்து நான் அடுத்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். Sorry, 358 to 97 equal 5655. லெவல்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல்ஸ் அண்ட் ரிவர்சல் ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்ட். இந்த பாயிண்டில் இந்த ப்ரைஸில் மார்க்கெட் ரீச் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சலும் நடந்திருக்கு. பையர்ஸ் ரிவர்ஸ் பண்ணி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் அப்புறம் ரிவர்சல் கண்டினியூ பண்ணியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய என்ட்ரியை பிரேக் அவுட் பண்ணோன்னா மறுபடியும் பையர் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். ஸோ இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகே, புட் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு செல்லர்ஸ் கேண்டிலை நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட ப்ரிடிஷன்ஸ் படி இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வரணும். காரணம் இந்த லெவல் வந்து நான் சொன்னேன் ஸ்ட்ராங் லெவல் தான். பட் இந்த ஸ்ட்ராங் லெவலில் பாருங்கள் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ரிவர்சல் கண்டினியூஷன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் மறுபடியும் செல்லர் வந்து என்ட்ரி ஆகுது அண்ட் வந்து ஹெல்த்தியாக என்ட்ரியாக இந்த லெவலில் மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து இந்த இடத்துல சுத்தமாக வந்து பையர்ஸ் அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலை. இந்த செல்லர் ஸ்ட்ராங்காகவே இந்த லெவல்ஸ் அண்ட் விக்கையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்திருக்கக்கூடிய பையர்ஸ் நார்மலாக கேண்டில் ஃபார்மில் இருந்தால் கூட 1 by 1 அவன் என்ன பண்ணுவான், இந்த மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்திருக்கலாம். இந்த கேண்டில் ஓவரால் ஏரியாவையே பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அண்ட் பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கேண்டில் என்கல்ஃபிங் பண்ணியிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு கேண்டில் என்கல்ஃபிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கடுத்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செல்லர்ஸ் இங்கே ஆக்டிவாக இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் இங்கே புட் ஆப்ஷன் கொடுத்தேன். எனக்கு இது ஐடிஎம். ஸோ நான் இங்கே காம்பவுண்டிங் ட்ரேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய ஸ்ட்ராங்கான ப்ரிடிஷனில் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தயவுசெய்து பிகினராக இருக்கிறவங்க காம்பவுண்டிங்குள்ளே போகாதீங்க. காம்பவுண்டிங்கிறது ஹியூஜ் ப்ராஃபிட்டை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே டைம் ஹை ரிஸ்க்கான ஒரு மெத்தட். உங்களுடைய கேபிட்டல் சீக்கிரமே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நான் என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன், நான் எவ்வளோ அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் ட்ரேட் க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வருது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஸோ நாலேஜ் பாருங்கள், நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன், ஸோ நான் எந்த இடத்துல எப்படி அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களால் அதுக்கப்புறம் வந்து நாலேஜை வந்து மறுபடியும் வந்து கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு அடுத்த வீடியோவை பாருங்கள். ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்னா என்ன, அந்த மெம்பர்ஷிப்பில் ஒரு சார்ட்டை நம்ம எப்படியெல்லாம் ரீட் பண்ணலாம், அந்த சார்ட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டீப்பான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்கும். ஸோ மெம்பர்ஷிப் என்னென்ன டைப் மெம்பர்ஷிப் இருக்குது அண்ட் அதை எப்படி போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.